வயசில் வந்து விட்டோம். சிவபெருமானை பூசிக்க வேண்டும். கடும் தவம் இருக்க வேண்டும். கடோர்மா தவம் வேணா எங்க பூசியெல்லாம் கொடுத்துக்கிறாங்களா இல்லையா சாமி? குழந்தை வராங்க யாரும் யாருக்கும் கூட எழுப்பி உட்காருங்க. ஆகாது இல்லை எழுப்பி பண்ணலாம். ஆகாது நல்லா எழுப்பி வரத்தை கொடுத்தால் பார்க்கலாம். இல்லை என்றால் இந்த வெள்ளிகிரி மலையிலே அக்னியை மூட்டி இன்னும் ஆண்டு விடலாம். ஆகட்டும் ஐயா. வந்தோம் வந்தோமே உமக்கு காத்திருந்தோம். இதோ சதியுபதியமாக காட்சி தரக்கூடிய யாரும் இந்த கடவுளை பார்த்தால் அம்மா தாயே சக்தி மகா சக்தியே
நம்ம பாதத்தை பணிந்திருக்கிறோம். ஆனால் பக்தர்களா ஓடோடி வந்து பாதத்தை பணிந்திருக்கிறார் தேவி உமா மகேஸ்வரி. வந்தவருக்கு ஆதரித்து தக்க ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். இவர்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சாதாரண ஒரு மாநில மக்களாக இருந்தாலும் ஒரு எப்படி நர மனிதர்களை போல் தெரியவில்லை. பார்த்தால் நகையும் எப்படி அனைத்தும் அணிகலமா போட்டு எந்த ஒரு குறையும் கிடையாது. ஒரு நாட்டு அரசன் ஒரு ஆளக்கூடிய ராணிமால் இருக்கிறார். அதனால இவர்களை பார்த்தால் ஒரு மன்னனை போல் இருக்கிறது. பாதோ பணிந்த மன்னனே இந்த பாறை கணவன் மனைவியாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம். இருந்தாலும் இப்படி வெகு தூரம் கைலாயம் நோக்கி வந்திருக்கிறார்களே, கால்நடையா கைலாயத்தை நோக்கி வந்தனே, எந்தனை நினைத்தாதே நாடா கைலை மலைவாசரே போற்றி என்று சொல்லி ஓம் நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு கடும் தவம் இருக்கிறீர்களே. இன்றைய நாளில் அம்மையப்பனாக இருக்கக்கூடிய எங்களை எப்படி நினைத்திருக்கிறீர்களே, என்ன காரணம், என்ன சமாச்சாரம்? இருந்தும் இந்த நாட்டை ஆள்வதற்கு பிள்ளை என்பது கிடையாது. நான் இறந்த பிறகு அதனால எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் வேண்டும் ஐயா. பிள்ளை பாக்கியமாகிறது வேண்டும். பிள்ளை இல்லாத வீட்டில் சாப்பிட்டார் புலிவிற்கு சமம் என்று உணர்ந்தவர். அதாவது மாடில்லோன் வாழ்வு, மனைவி இல்லாத வீடு, மணலை என்று சொல்லக்கூடிய குழந்தை இல்லாத வீடு சுடுகாடு. அப்படிப்பட்ட குழந்தை இல்லாத வீட்டில் இருப்பது சுடுகாடை போய் என்னுடைய இதரமாகப்பட்டது இருக்கிறது. அதனால எங்களுக்கு பிள்ளை பாக்கியமாகிறது வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்கள். நீங்கள் நினைத்த வண்ணமாக புத்திர பாக்கியம் தந்தோமே, யாதொரு குறையும் கிடையாது. அதனால மனைவியிடத்தில் எந்த ஒரு சந்திரமும் கிடையாது. இருந்தாலும் எனக்கு பிள்ளை பாக்கியம் மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லி நினைத்திருக்கிறீர்கள். அதனால நீங்கள் நினைத்த வண்ணமாக இதோ நீங்கள் கேட்டபடியாக புத்திர பாக்கியம் தருகிறோம். இந்த குழந்தையாக எப்படி தெரியுமா? நீ கேட்டிருப்பதோ உனக்கு என்று குழந்தை உன்னுடைய நாட்டிய கனகமாபுரி பட்டணத்தை ஆள்வதற்கு மட்டுமே கேட்டிருக்கிறாய். நான் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக எப்படி தெரியுமா? என்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சக்தியின் அம்சமாக அகில உலகத்தையே ஆளக்கூடிய தேவர்கள் எல்லாம் போற்றும்படியான குழந்தை தருகிறேன். இதை பெற்றுக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள். அது என்ன குழந்தை? அகிலமே போட்ட குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? அகிலமே போற்றும்படியான பெண் குழந்தையாக பிறக்கும் உங்களுக்கு. அப்படியா? அப்படி தேவி ஆரகர மகாதேவ. சாமி அப்படி இருந்தாலும் ஈசனை கோரி கடூரமாக திறந்து தவம் இருந்து நாம
பிள்ளை வரம் பெற்று விட்டோம். உண்மைதான் அப்படி இருந்தாலும் நான் என்ன செய்வேன்? அதனால வரத்தை வாங்கி விட்டா நாட்டுக்கு போலாங்களா? நீ அரண்மனைக்கு சொல்லு. நான் நாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் நாட்டை பார்க்க வேண்டும். நீ வீட்டை பார்க்க ஐயா போலாம். நான் எப்போ தந்தை விட்டேன். அப்படி வந்திருந்தாலும் சிமாதனத்திலே சற்று நேரம் அமரலாம். நாட்டை தேடி யார் வராங்க?